ஆர்ஆர்பிக்கு இருக்கக்கூடிய ரிசல்ட் எப்போ வரும் எப்போ வரும்னு இவ்வளோ நாள் நீங்க வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ ஒரு புது இஷ்யூ என்ன அப்படின்னா, மெயின்ஸ் ஹால் டிக்கெட் விடும்போது, நீங்க சேலத்துக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா, உங்கள தூக்கி பல்லடத்துல எக்ஸாம் போடுவாங்களா? இல்ல ஈரோடோ, இல்ல திருப்பூரோ எங்க போட போறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது இப்போதைக்கு. அத நீங்க டேக்கிள் பண்ண வேண்டியிருக்கும். எத்தன ஷிஃப்ட் அப்ப நார்மலைசேஷன் நடக்குமா? நார்மலைசேஷன் கூடயும் நீங்க டேக்கிள் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இத பத்தி கிளியரா இந்த வீடியோல சொல்லிர்றேன். அதுக்கு முன்னாடி ஆஸ்பிரண்ட்ஸ் ஆர்ஆர்பி கிளர்க்ல நீங்க கிளியரா இருந்தீங்கன்னா, உங்களுடைய அட்டெம்ப்ட் என்ன? கிளியர் ஆகாதவங்களும் தான் சரி, அட்டெம்ப்ட் என்ன? உங்களுடைய ரிசல்ட் ஸ்டேட்டஸ் என்ன? என்ன ஷிஃப்ட்? இது 3யும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு கிளியர் ஆகலன்னா, உங்களுடைய அக்யூரசில நீங்க வொர்க் பண்ணணும். ஓகே. அதுக்கு முன்னாடி நம்ம டிஎன் பேங்கர்ஸ் அகாடமில மெயின்ஸ் பேட்ச் லான்ச் பண்ணியிருந்தோம் இல்லையா? நேத்து மட்டும் நம்ம YouTubeல உடனே ஒரு வீடியோ வந்து பார்க்குறவங்களுக்காக ஒரு ஆஃபர் 444 குடுத்திருந்தோம். இப்போ லான்ச்சிங் ஆஃபர் இதுதான் ஒரிஜினல் ஆஃபரே. நம்ம YouTube ஆஸ்பிரண்ட்ஸ் 10Kக்காக 444 சொல்லியிருந்தோம். ஸோ 555 இருக்கு. இது எப்போ வேணாலும் நாங்க எடுத்துட்டுருவோம். நீங்க வாங்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாம் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பிரைஸ் இன்கிரீஸ் ஆயிடும். ஸோ டிஎன் பேங்கர்ஸ் ஏகே அண்ட் வெனம் சார் சேர்ந்து எடுக்கக்கூடிய ஒரு மெயின்ஸ் பேட்ச் இது. ஒரு பிஓ எஸ்பிஐ பிஓ லெவல்ல ஒரு டிஐ அப்லோட் பண்ணியிருக்கேன். போய் ப்ளே பண்ணி பாருங்க. பர்ச்சேஸ் பண்ணவங்க. அண்ட் பிப்ரவரி ஆன்வர்ட்ஸ் உங்களுக்கு ரெகுலரா எல்லா லெவல் ஆஃப் த எக்ஸாமுக்கும் உங்களுக்கு வீடியோஸ் வந்துரும். சரி நம்ம கன்டென்ட்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மெயின்ஸ் ஹால் டிக்கெட் அப்படிங்கிறது இன்னைக்கு இல்லைனா நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள கேரண்டியா வந்துரும். ரைட்டு. அத பத்தி யாருக்கும் பிரச்சனை இல்ல. ஆனா அதிலயும் நிறைய பேர் எப்போ வரும் எப்போ வரும்னு உட்கார்ந்துட்டு இருப்பீங்க. நீங்க டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். மேக்ஸிமம் கேர்ல்ஸ்க்கு நீங்க அப்ளை பண்ண இடத்துல உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் கிடைச்சிரும். பசங்களா இருந்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் எக்ஸாம் தள்ளி தான் போகும். எப்போ அப்படின்னா, ஒரே ஷிஃப்ட்ல நடக்குது எக்ஸாம் அப்படின்னா, 1 ஷிஃப்ட்ல நடக்குதுன்னா. ஓகேங்களா? அப்போ ஒரு ஷிஃப்ட் எக்ஸாம் நடக்குதுன்னா, சில கேர்ல்ஸுக்கும், நிறைய பாய்ஸுக்கும் நீங்க கேட்ட எக்ஸாம் சென்டர் கிடைக்காம தள்ளி போகும். தள்ளி கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ரைட்டு. எனக்கு நான் கேட்ட எக்ஸாம் சென்டர் தான் வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சீங்க அப்படின்னா, இங்க ஷிஃப்ட் 2 அப்படின்னு வந்துரும். ஓகேங்களா? ஷிஃப்ட் 2, ஷிஃப்ட் 3 கூட ஒரு யாருக்கு தெரியும். ஓகேங்களா? அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா நார்மலைசேஷன். நார்மலைசேஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இன்னும் 100% யாராலயும் கேரண்டியா சொல்ல முடியல. மார்க் ஆட் ஆகுது, மார்க் ரெட்யூஸ் ஆகுது ஒரே ஷிஃப்ட்ல இருக்கிறவங்களுக்கு. ஏன்னா சப்ஜெக்ட் வைஸா அவங்க நார்மலைசேஷன் பண்றாங்க. அதனால. ஸோ அந்த நார்மலைசேஷன்ல நடக்கக்கூடிய பேனிக்க விட இந்த எக்ஸாம் சென்டர் இஷ்யூ அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. ஹால் டிக்கெட் எப்போ வருதுன்னு பார்த்துக்கிட்டே இருங்க. நம்ம அதுக்குன்னு அதே வேலையா இருக்க வேண்டாம். நம்ம டிஎன் பேங்கர்ஸ் அகாடமியோட டெலகிராம் குரூப்ல இருங்க. உடனே நம்ம போஸ்ட் பண்ணிருவோம். வந்த உடனே ட்ரெயின் டிக்கெட் முடிஞ்சா ட்ரெயின் டிக்கெட் பண்ணிடுங்க. இல்லன்னா ஒரு நாள் முன்னாடியே போய் ஸ்டே பண்ணிடுங்க. என்ன ஒரு ரூ. 500 ரூ. 600 போகும். ஸோ நீங்க அங்க ஸ்டே பண்ணக்கூடிய காசு தான் இந்த 555 அப்படிங்கிறது. அதோட கம்மி தான். 800 கேட்பாங்க ஒரு ரூம்ல போய் ஸ்டே பண்ணா கூட. எக்ஸாம்க்கு அப்ளை பண்ற ஃபீஸ் 850. 850க்கு அப்ளை பண்ணும்போது யோசிக்காத நீங்க, போயிட்டு அங்க ஒரு எக்ஸாம் ஹால்ல ஒரு ரூம் எடுத்து தங்குறதுக்கு யோசிச்சீங்க அப்படின்னா, கண்டிப்பா எக்ஸாம் ஹால்ல தூக்கம் வரும். எஃபெக்டிவா இருக்காது. டயர்டா இருக்கும். நானே ஒரு சில எக்ஸாம்ஸ்ல அதெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கேன். டிராவலிங்ல டைரக்ட்டா போய் நைட் டிராவலிங்ல எக்ஸாம் எழுதுனா, எக்ஸாம் ஹால்ல தூக்க கலக்கத்துல நம்மளால ஸ்பீடா சால்வ் பண்ண முடியாது. ஆர்ஆர்பி கிளர்க் அப்படிங்கிறது ஒரு ஸ்பீடா போடக்கூடிய ஒரு எக்ஸாம். ஈஸி லெவல்ல இருக்கும். ஸ்பீடா அப்ரோச் ஸ்பீடா இருக்கணும். நம்மளுடைய மைண்ட் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். நல்லா பிராக்டிஸ் பண்ணியிருந்திருக்கணும். சரிங்களா? ஸோ பிராக்டிஸ் யாரெல்லாம் நீங்கலாம் பண்ணியிருந்தீங்களோ, அவங்கலாம் தயவு செஞ்சு போய் ரூம் எடுத்துருங்க. யோசிக்காதீங்க. அண்ட் மல்டிபிள் ஷிஃப்ட்ஸ விட இது எனக்கு தெரிஞ்சு இந்த எக்ஸாம் சென்டர் தூரமா போறது ஒரு பிரச்சனை கிடையாது. ஏன்னா, ஹால்ஃப் டே பிரிப்பரேஷன் உங்களுக்கு வேஸ்ட் ஆகும். இல்லன்னா 1 டே பிரிப்பரேஷன் வேஸ்ட்டா தான் போகும். டிராவலிங்ல போறதுக்கு. அண்ட் போயிட்டு வரும்போது ஒரு டே வேஸ்ட் ஆகுது யோசிக்காதீங்க. அதுக்கப்புறம் நமக்கு எக்ஸாம் இல்ல. ஓஎஸ்சில தான் இருக்கு. சரிங்களா? ஸோ இதுதான் இந்த வீடியோல நான் சொல்ல வந்தேன். அண்ட் டிஎன் பேங்கர்ஸ் அகாடமியோட ஆப் அண்ட் நம்மளுடைய வெப்சைட்டும் இருக்கு. அது 2த்துடைய லிங்க்கையும் கமெண்ட் செக்ஷன்ல குடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அக்சஸ் பண்ணிக்கோங்க. லேப்டாப்ல மட்டும் படிக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ்க்காக ஆப் டெவலப் பண்ணிட்டுருக்கோம். லேப்டாப் வெர்ஷன் ஆப், iOS ஆப்பும் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். அது ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆனதும் அதையும் நம்ம பப்ளிஷ் பண்ணிடுவோம். வீடியோ கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்களுடைய கான்செப்ட்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். மெயின்ஸ் லெவல் கொஸ்டின் அப்ரோச்சும் இம்ப்ரூவ் ஆகும். வெனம் சாருடைய ஸ்பீடா போடக்கூடிய அப்ரோச்சும், என்னுடைய நாலேட்ஜ் 2மே உங்களுக்கு இந்த கோர்ஸ் மூலியமா கிடைக்கும். தயவு செஞ்சு இந்த ரூ. 555 ஒரு பணமா பார்க்காம வாங்குறவங்கலாம் வாங்கிக்கோங்க. யாரெல்லாம் அஃபோர்ட் பண்ண முடியுமோ வாங்கிக்கோங்க. பிரைஸ் கண்டிப்பா இன்கிரீஸ் பண்ணிருவோம். அதுக்கப்புறம் திருப்பி கம்மி பண்ணுங்க சார் அப்படின்னா, கொஞ்சம் யோசிக்க வேண்டிய சூழ்நிலைகள் தான். ஓகேங்களா? ஸோ மல்டிபிள் ஷிஃப்ட்ஸ் அப்படி இல்லன்னா எக்ஸாம் சென்டர் தூரம். இது 2த்துல எதனா ஒண்ணு நீங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அப்படி இல்ல அப்படின்னா, இந்த எக்ஸாம மறந்துருங்க. நான் வந்து ரூம் எடுத்து ஸ்டேவும் பண்ண மாட்டேன், தூரமா போட்டா. இல்ல எனக்கு மல்டிபிள் ஷிஃப்ட்ஸ்ல இருந்தா கூட ஓகே அப்படின்னா, இதுல நெறைய பேர் பாதிக்கப்படுவாங்க. சிங்கிள் ஷிஃப்ட்ல நீங்க தூரமா போய் எழுதுறது தான் பெஸ்ட்டு. அதே மாரி வரணும்னு நம்ம எதிர்பார்ப்போம். ஸோ மல்டிபிள் ஷிஃப்ட்ஸ் வந்தா அட்டெம்ப்ட்ல ஃபோக்கஸா இருங்க. எவ்வளோ அதிகமா அட்டெம்ப்ட் குடுத்தாலும் நீங்க சேஃப் இல்ல அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கிட்டு எக்ஸாம் அப்ரோச் பண்ணணும். சரிங்களா? அப்பதான் இந்த எக்ஸாம நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம சேனலையும், நம்ம கோர்ஸையும் ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பா அப்கமிங்ல நெறைய மெயின்ஸ் லெவல் கன்டென்ட்ட நம்ம கொண்டு வருவோம். தேங்க் யூ.